வெல்கம் டு அவர் சேனல் எலக்ட்ரிக்கல் குரு தமிழ். நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னம்னா EE3503 கண்ட்ரோல் சிஸ்டம், அதாவது ட்ரிபிளியோட கண்ட்ரோல் சிஸ்டம் சப்ஜெக்ட்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோல நான் எதெல்லாம் கவர் பண்ணியிருக்கேன் அப்படின்னம்னா, கண்ட்ரோல் சிஸ்டம் சப்ஜெக்ட் எப்படி நீங்க எக்ஸாமுக்கு முன்னாடி படிக்கணும், என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் கண்டிப்பா நீங்க படிச்சுட்டு போகணும், ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்ல எப்படி நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும், எல்லா விஷயமே நான் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னம்னா சில விஷயங்கள் உங்களுக்கு ரீச் ஆகாம போறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு, ஓகேங்களா? ஸோ வீடியோ ரொம்ப லென்த்லாம் இருக்காது, மேக்ஸிமம் 5 மினிட்ஸ், ஓகேங்களா? ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னம்னா, கண்ட்ரோல் சிஸ்டம் சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் இந்த சப்ஜெக்டை பத்தி சொல்லணும்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கலாம். இட் இஸ் பியூர்லி அ ப்ராப்ளமெட்டிக்கல் சப்ஜெக்ட், ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் டிஃபிகல்ட்டான சப்ஜெக்ட்னு கூட சொல்லலாம். ஏன்னா இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இதில் டிஃபிகல்ட்டி நிறைய ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் புரிஞ்சு இந்த சப்ஜெக்டை படிச்சீங்க அப்படின்னம்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான சப்ஜெக்ட்டும் கூட, ஓகேங்களா? ஸோ நீங்கள் உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க, நீங்கள் இந்த சப்ஜெக்ட் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, டஃப்னு நினைக்கிறீங்களா இல்லை ஈஸின்னு நினைக்கிறீங்களா சொல்லிட்டு நானும் தெரிஞ்சுக்கிறேன், ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த சப்ஜெக்டோட நேச்சர் பார்த்தீங்க அப்படின்னம்னா 70 to 80% கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராப்ளம் தான் கேட்க போறாங்க, ஓகேங்களா? ஸோ ஒரு 20 to 30% தான் தியரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னம்னா, என்ன மாதிரியான டாபிக்ல ப்ராப்ளம் மேக்ஸிமம் கேட்பாங்க, ஓகேங்களா? தியரி கொஸ்டின்ஸும் நான் அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ ப்ராப்ளம்ங்கும் போது கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோங்க. தியரி கொஸ்டினை என்ன பண்ணிட வேண்டாம் அப்படின்னம்னா ஒமிட் பண்ணாம கம்பல்சரியா நீங்க படிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் பார்க்க போறது யூனிட் 1. யூனிட் 1ல பாத்தீங்க அப்படின்னம்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பிளாக் டயக்ராம் ரிடக்ஷன் அண்ட் சிக்னல் ஃப்ளோ கிராஃப், ஓகேங்களா? இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கண்டிப்பா பிளாக் டயக்ராம் அல்லது சிக்னல் ஃப்ளோ கிராஃப்ல ஒரு கொஸ்டின் இருக்கும், அல்லது ரெண்டுமே எதிரா சாய்ஸ்ல கண்டிப்பா கேட்டிருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ பிளாக் டயக்ராம் ரிடக்ஷன் உங்க காலேஜ்ல கண்டிப்பா நல்லபடியா நடத்தியிருப்பாங்க, ஓகேங்களா? அதை நல்லா நீங்க கோத்ரூ பண்ணுங்க. நாகூர் கணின்னு ஒரு புக் இருக்கு, அந்த புக்ல இருக்க ப்ராப்ளம் ஃபுல்லாமே நீங்க சால்வ் பண்ணி பார்த்துட்டு போங்க. கண்டிப்பா உங்களுக்கு என்ன இருந்து வரும்னா அந்த புக்ல இருந்தா உங்களுக்கு ப்ராப்ளம் வர்றதுக்கு 90% உங்களுக்கு சான்ஸ் இருக்கு, ஓகேங்களா? நிறைய ரூல்ஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த ரூல்ஸ் எல்லாம் வச்சு பார்த்தாலே போதும், ஈஸியா நம்ம என்ன பண்ணிடலாம், ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடலாம். ரொம்ப டிஃபிகல்ட்டான ஃபார்முலா அப்ளை பண்ற எதுவுமே இதுல இருக்காது, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னம்னா டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஆஃப் மெக்கானிக்கல் சிஸ்டம். இதுல பாத்தீங்க அப்படின்னம்னா மெக்கானிக்கல் சிஸ்டம், எலக்ட்ரிக்கல் சிஸ்டம், அப்புறம் இந்த மாதிரி நிறைய சிஸ்டம் அனாலஜி எல்லாம் கொடுத்துருப்பாங்க. நீங்க ரொம்ப அதெல்லாம் காம்ப்ளிகேட் பண்ணிக்கிட வேண்டாம். டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஆஃப் மெக்கானிக்கல் சிஸ்டம் மட்டும் நல்லா பாருங்க. அதுலயும் பாத்தீங்க அப்படின்னம்னா இதுல நான் கொடுத்துருக்க அந்த சைட்ல கொடுத்துருக்க ப்ராப்ளம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா? கண்டிப்பா இந்த ப்ராப்ளம் மட்டும்தான் கேட்பாங்கன்னு நம்மளால சொல்ல முடியாது, பட் இந்த ப்ராப்ளம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நீங்க என்ன பண்ணிக்கோங்க, கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னம்னா க்ளோஸ் லூப் அண்ட் ஓப்பன் லூப் கண்ட்ரோல் சிஸ்டம், ஓகேங்களா? ரெண்டுக்கு என்ன டிஃபரெண்ட், க்ளோஸ் லூப் சிஸ்டம்னா என்ன, ஓப்பன் லூப் சிஸ்டம்னா என்ன, ஒரு எக்ஸாம்பிளோட படிச்சுக்கோங்க. இன்கேஸ் தியரியில கூட கேட்கலாம், உங்களுக்கு எழுதுறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதோட கம்பேரிசன் கேட்பாங்க. மினிமம் ஒரு 2 மார்க்லயாச்சும் உங்களுக்கு இந்த கொஸ்டின் ஹெல்ப் பண்ணும், ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்க்க போற யூனிட் யூனிட் 2. இந்த யூனிட் 2ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்க்க போற கொஸ்டின் டைம் டொமைன் ஸ்பெசிபிகேஷன் ஆஃப் செகண்ட் ஆர்டர் சிஸ்டம், ஓகேங்களா? இதுல பாத்தீங்கன்னா அன்டேம்ப், அண்டர் டேம்ப், கிரிட்டிக்கலி டேம்ப்டு அந்த மாதிரிலாம் இருக்கும். டெரிவேஷன் கொடுத்துருப்பாங்க, யூனிட் ஸ்டெப் ரெஸ்பான்ஸ், ரேம்ப் அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா? அதை நல்லா பாத்துக்கோங்க. பீக் ஓவர் ஷூட் அந்த மாதிரி நிறைய உங்களுக்கு டெரிவேஷன்லேயே சால்வ் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். டெரிவேஷனும் கேட்டிருக்காங்க, அந்த டெரிவேஷன்ல இருக்கிற ப்ராப்ளமும் கேட்டிருக்காங்க, ஓகேங்களா? ப்ராப்ளம் ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த ஃபார்முலா தெரிஞ்சாலே கொடுத்துருக்க டேட்டா வச்சு நீங்களா என்ன பண்ணிடலாம், ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடலாம், ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரூட் லோக்கஸ், ஓகேங்களா? ரூட் லோக்கஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ரூட் லோக்கஸ் படிச்சுக்கிட்டீங்கன்னா பின்னாடி ஒரு யூனிட்ல நம்மளுக்கு இது ஹெல்ப்பா இருக்கும், ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரூத் ஹெர்விட் கிரைட்டீரியன், ஓகேங்களா? ஒரு சிஸ்டம் ஸ்டேபிளா அன்ஸ்டேபிளான்னு பாக்குறதுக்கு நம்மளுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதனால கண்டிப்பா இதை நீங்க படிச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னம்னா யூனிட் 3. யூனிட் 3ல பாத்தீங்க அப்படின்னம்னா போர்டே பிளாட், ஓகேங்களா? நம்ம மொத இம்பார்ட்டன்ட் சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களோட போர்டே பிளாட். கண்டிப்பான முறையில போர்டே பிளாட் இல்லாத கொஸ்டின் இருக்கவே இருக்காது. போர்டே பிளாட் கண்டிப்பா கேட்பாங்க. நாகூர் கணி புக்கை ஃபாலோ பண்ணுங்க, ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா போலார் பிளாட். போர்டே பிளாட்டுக்கு சாய்ஸ் கண்டிப்பா என்னதான் இருக்கும், போலார் பிளாட் தான் இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னம்னா ஹவு டு டிரைவ் ஓப்பன் லூப் ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் க்ளோஸ் லூப் ரெஸ்பான்ஸ். இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், இதையும் கூட நீங்க என்ன பண்ணிக்கோங்க, கோ த்ரூ பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் யூனிட் 4. யூனிட் 4ல பாத்தீங்க அப்படின்னம்னா கண்ட்ரோலபிலிட்டி அண்ட்
அப்சர்வபிலிட்டி ப்ராப்ளம். ஓகேங்களா, வெதர் சிஸ்டம் இஸ் கண்ட்ரோலபிள் ஆர் அப்சர்வபிள் கேட்பாங்க. கண்டிப்பா இதுல இருந்து நம்ம வந்து கொஸ்டின் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னம்னா எய்கன் வேல்யூஸ் அண்ட் எய்கன் வெக்டர்ஸ். ஓகேங்களா, ஸோ எப்படி வந்து எய்கன் வேல்யூ வந்து சால்வ் பண்றது, எப்படி எய்கன் வெக்டர் சால்வ் பண்றதுன்ற மாதிரி கேட்பாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்டேட் மாடல் ப்ராப்ளம். இந்த ஸ்டேட் மாடல் ப்ராப்ளம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்டேட் டிரான்சிஷன் மேட்ரிக்ஸ்லாம் என்ன பண்ண சொல்லுவாங்க அப்படின்னம்னா சால்வ் பண்ண சொல்லுவாங்க. கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ ப்ராப்ளம்ங்கும் போது வந்து ரொம்ப நீங்க வந்து ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ ரொம்ப எல்லாத்தையும் நம்ம வந்து விட்டுட்டு போகணுன்ற அவசியமும் கிடையாது. பாருங்க, கொஞ்சம் டிரைவ் பண்ற அளவுக்காச்சும் படிச்சுட்டு போங்க. ஸோ கண்ட்ரோல் சிஸ்டம் பேப்பர் வேல்யூ பண்ணும்போது கண்டிப்பா ஸ்டூடெண்ட்டை பாஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் பேப்பர் வேல்யூ பண்ணுவாங்க. அதுக்கு நீங்க இடம் கொடுத்தா மட்டும்தான் உங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னா பாஸ் பண்ண முடியும். ரெலவெண்டான ஆன்சர் எழுதுங்க. ஸோ நம்ம வந்து என்ன பண்ண வேண்டாம்னா ஏதோ ஒன்று எழுதி வைக்க வேண்டாம். ஸோ ப்ராப்ளம் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் கால்குலேஷன் தெரிஞ்ச அளவுக்காச்சும் போட்டுட்டு வாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இம்பார்ட்டன்ட் யூனிட் 5. இதுல பாத்தீங்க அப்படின்னா நிறைய தியரி கொஸ்டின்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிசைன் ஆஃப் லேக் லீடு அண்ட் லேக் லீடு காம்பன்சேட்டர். இது வந்து ஒரு தியரி கொஸ்டின் மாதிரி கூட சொல்லலாம். இதை படிச்சுக்கோங்க. இதை வச்சு ப்ராப்ளமும் கேட்பாங்க. ப்ராப்ளத்துக்கு வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து போர்டே பிளாட்டும் ரூட் லோக்கஸும் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா, இது எப்படி கேட்பாங்கன்னா டிசைன் ஆஃப் லேக் லீட் காம்பன்சேட்டர் யூசிங் போர்டே பிளாட்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ரூட் லோக்கஸ்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. படிச்சுக்கோங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிஐடி கண்ட்ரோலர்ஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், தியரி கொஸ்டின். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கண்ட்ரோலர் செட்டிங் யூசிங் ப்ராசஸ் ரியாக்ஷன் கர்வ் மெத்தட். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். உங்களுக்கு பாத்தீங்கன்னா புக்ல அவைலபிளா இருக்கு. மெட்டீரியல் வேணும் அப்படின்னா யூடியூப்ல கூட நீங்க சர்ச் பண்ணுங்க, இதுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கண்ட்ரோலர் டியூனிங் யூசிங் சிக்லர் நிக்கோல்ஸ். ஓகேங்களா, இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். லாஸ்ட் இயர்ல இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் கண்ட்ரோல் சிஸ்டம்ல இவ்வளவுதான் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குது. மேக்சிமம் ப்ராப்ளம்ஸ் தான் இருக்கு. உங்களுக்கு இந்த எக்ஸாம்ல கிடைக்கக்கூடிய லீவ்ல வந்து ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் நிறைய ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. அப்பதான் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னம்னா இந்த கண்ட்ரோல் சிஸ்டம் சப்ஜெக்ட் வந்து பாஸ் பண்ண முடியும். என்ன இருக்கும், ரொம்ப வந்து டிஃபிகல்ட்டா தான் இருக்கும். கொடுத்துருக்கிற தியரி கொஸ்டினை நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ ஆல் த பெஸ்ட். நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். உங்களுக்கு வேற எதுவும் வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கண்டிப்பா அந்த வீடியோ நம்ம மேட் பண்ணி போட்டுடலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.